வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பர் அதில் கேட்ட 10 மார்க் ப்ராப்ளம் இருந்து தான் பார்க்க போகிறோம். எஸ், இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following data, you are required to calculate the trend percentage taking 2001 as base year. பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பர்சன்டேஜ் தான் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஈஸி இந்த ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கேல்குலேஷன். இதில் வந்து பேஸ் இயர் எதுன்னு சொல்லிட்டாங்க, 2001ன்ட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா 2001, 2, 3, 4ல் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2001 பேஸாக வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். எஸ், இப்போ பாருங்கள் இதில் கேஷ், டெட்டாஸ், ஸ்டாக் இன் ட்ரேட், அதர் கரண்ட் அசெட், லேண்ட், பில்டிங், பிளான்ட், டோட்டல், அதாவது அசெட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் பர்சன்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அசெட்ஸ், லயபிலிட்டி சேர்த்து கொடுக்கலாம், இல்லை இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இதை மாதிரி வந்து நிறைய மாடலில் இருக்குது. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வெறும் அசெட் மட்டும் கொடுத்து அதுக்கு நம்மளை வந்து ட்ரெண்ட் போட சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுலபமான கொஷின் தான் இது. இதை அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். பாருங்கள், எழுதியாச்சு. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே எழுதியாச்சு. அப்புறம் ட்ரெண்ட் பர்சன்டேஜ் நம்ம இங்கே வந்து கேல்குலேட் பண்ணி போட போகிறோம். பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா 2001. ஓகே, பேஸ் இயர் அப்படின்றது என்னென்னா இதை வச்சு தான் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஒருவேளை இந்த பேஸ் இயர் கொடுக்கலனாலும் இனிஷியல் இயர்ஸை தான் நம்ம வந்து பேஸ் இயராக எடுத்துக்கணும். அதாவது இங்கே 2000லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2000 தான் நம்ம பேஸ் இயர். 1999லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1999 தான் பேஸ் இயராக இருக்கும் பொதுவாக. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமில் ஸ்பெசிஃபையும் பண்ணிட்டாங்க 2001 பேஸாக எடுக்க சொல்லி. அதனால் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை இந்த பேஸ் இயர்ன்றது ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா எந்த இயரில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இயரை நம்ம பேஸ் இயராக எடுத்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? எஸ், இப்போ நம்ம வந்து 2001க்கு போடும்பொழுது இந்த 100 டிவைடட் பை 100, அதுக்கப்புறம் 200 டிவைடட் பை 200, 300 டிவைடட் பை 300, 50 divided by 50, 400 divided by 400, 800 divided by 800, 1000 divided by 1000, 2850 divided by 2850. சேம் அதை பேஸாக எடுக்கிறதுனால அந்த அமௌண்ட் அப்படியே டிவைடட் பை த சேம் போட்டோன்னா எல்லாமே 100% தான். பிகாஸ் சேம் வேல்யூ வச்சு தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். அதனால் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அதே 100% வந்துருச்சு. இப்போ 2002க்கு போட போகிறோம். 2002க்கு போடும்போது 120 divided by 100, 250 divided by 200, 400 divided by 300, 75 divided by 50, 500 divided by 400, 1000 divided by 800, 1000 by 1000, 3345 divided by 2850. ஓகே, இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 2002க்கு என்னன்றது தெரிஞ்சிடும் பர்சன்டேஜ். பாருங்கள், இதுதான் பர்சன்டேஜ். புரியுதா? பேஸ் இயர்னு இது சொன்னதுனால இந்த மற்ற இயர்ஸோட இதை போட்டுட்டு டிவைடட் பை இதை வச்சு டிவைட் பண்ணுறோம். தட்ஸ் இட். இப்போ 2003க்கு இந்த 80, 325, 350 இது அப்படியே கரஸ்பாண்டிங்காக என்ன வேல்யூஸ் இருக்கும் 2001ல் அதை வச்சு அப்படியே டிவைட் பண்ணணும். ஸோ 80 டிவைடட் பை 100, 325 டிவைடட் பை 200, 350 டிவைடட் பை 300, 125 டிவைடட் பை 50, 500 டிவைடட் பை 400, 1200 டிவைடட் பை 800, இங்கேயும் 1002 டிவைடட் பை 1000, இங்கே 3780 டிவைடட் பை 2850. எவ்வளோ வருது பாருங்கள் பர்சன்டேஜ். ஓகே, இதுதான் ட்ரெண்ட் பர்சன்டேஜ். 2004க்கும் சேம் சிமிலர் மெத்தட். 140 டிவைடட் பை 100, 400 டிவைடட் பை 200, 500 டிவைடட் பை 300, 150 டிவைடட் பை 50, 500 டிவைடட் பை 400, 1500 டிவைடட் பை 800, 1500 டிவைடட் பை 1000, 4690 டிவைடட் பை 2850. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்கள். எஸ், இதுதான் ட்ரெண்ட் பர்சன்டேஜ். 4 இயர் பீரியட் கொடுக்கலாம், 5 இயர், 6 இயர், எத்தனை வருஷம் வேணால் கொடுக்கலாம். பேஸும் சொல்கிறத வச்சு நம்ம டிவைட் பண்ண போகிறோம் மீதி இயர்ஸ்க்கெல்லாம். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஈஸி இல்லையா? இப்போ இந்த சாப்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். இதில் 3 மெத்தட் தான் இருக்குது. அந்த 3 மெத்தடில் அவசியம் ஒரு ப்ராப்ளம் 10 மார்க்கில் கேட்டுடுவாங்க. அதாவது உங்களுக்கு இது வந்து பேப்பர் கிளியரிங் சாப்டர்னே சொல்லலாம். அதாவது அவசியம் இது 10 மார்க்கில் இருக்கும் கொஷினு. அப்போ இதை நம்ம வந்து தரவாக இந்த 3 மெத்தடை நம்ம தரவாக படிச்சிடும் அப்படின்னா ஒரு 10 மார்க் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். அப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பாஸ் பண்ணுறதுன்றது பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. இந்த ஒரு சாப்டர் படிக்கிறது மூலமாகவே நம்ம ஈஸியாக நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் presented by Ram and Co Limited for the year ended 31/12/90 prepare the balance sheet.
ஓகே, இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் டு நெட் வர்த் 5 times, கரண்ட் liabilities to net worth 50%, total debts to net worth 60%, fixed asset to net worth 60%, current ratio 2:1, sales to stock 10 times, debtor velocity 9 times, actual sales 40% of sales were made for cash 15 lakh. ஓகே, இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டு நெட் வர்த் இருக்குது 5 times. இப்போ நம்ம சேல்ஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சிருச்சு. அதில் நமக்கு வந்து 5 timesன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சேல்ஸ் டு நெட் வர்த்னா சேல்ஸ் டிவைடட் பை நெட் வர்த்னு அர்த்தம். அப்போ அது 5 times. சேல்ஸோட வேல்யூ தெரியும். அப்போ நெட் வர்த் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இதை மாதிரி தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எஸ், பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ் டிவைடட் பை நெட் வர்த் வந்து 5 times. சேல்ஸோட வேல்யூ 15 lakh. அப்போ 15 lakh வந்து சேல்ஸுன்னா இந்த நெட் வர்த் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா இங்கே 5 times வரும். ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளை தான். பாருங்கள், 15 lakh டிவைடட் பை 5 போட்டோன்னா 3 lakh. அப்போ நெட் வர்த் பார்த்தீங்கன்னா 3 lakhன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கரண்ட் லயபிலிட்டி டு நெட் வர்த் வந்து 50%. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா கரண்ட் லயபிலிட்டி டிவைடட் பை நெட் வர்த் ஈக்குவல் டு 50%. ஓகே, இப்போ நெட் வர்த் நமக்கு தெரியும் 3 lakh. அப்போ இது கரண்ட் லயபிலிட்டி தெரியாது. ஸோ இந்த 3 lakh இன்ட்டு 50% போட்டோன்னா வரது தான் கரண்ட் லயபிலிட்டி. பாருங்கள், 1,50,000. புரியுதா? நெட் வர்த் வந்து 3 lakh இல்லையா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா இது கிடச்சிருச்சு 1,50,000 சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் டெட்ஸ் டு நெட் வர்த். அப்போ டோட்டல் டெட்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நெட் வர்த் வந்து நமக்கு தெரியும் 3 lakh. அப்போ டோட்டல் டெட்ஸ் டிவைடட் பை நெட் வர்த் ஈக்குவல் டு 60%. அப்போ நெட் வர்த் இடத்துல நம்ம 3 lakh போட போகிறோம். ஓகே, 3 lakh போட்டுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளை 1,80,000. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிக்ஸட் அசெட் டு நெட் வர்த்தும் 60% தான். அப்போ ஃபிக்ஸட் அசெட் எவ்வளவு? இதே 1,80,000 தான் வரப்போகுது. ஓகே, ஏன்னா அதுவும் 60% தான், இதுவும் 60% தான். அதனால் டோட்டல் டெட் 1,80,000னா இந்த ஃபிக்ஸட் அசெட்டும் அதே 1,80,000 தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு 2:1. கரண்ட் ரேஷியோவில் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டி. நமக்கு இங்கே கரண்ட் லயபிலிட்டி தெரிஞ்சு போச்சு 1,50,000 சொல்லிட்டு. அப்போ கரண்ட் ரேஷியோன்றது கரண்ட் அசெட் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டி இல்லையா? அப்போ இந்த கரண்ட் அசெட் வந்து 2, கரண்ட் லயபிலிட்டி வந்து 1. அப்போ 1ஓட வேல்யூ 1,50,000. அப்போ 2ஓட வேல்யூ என்ன? 3 lakh. அவ்வளோதான். புரியுதா? கரண்ட் லயபிலிட்டி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1,50,000ன்ட்டு. இப்போ இதோட அர்த்தம் என்னென்னா 2/1 தான் அர்த்தம். 2:1 போது அப்போ 2ஓட ப்ரப்போர்ஷன் எவ்வளவு? ஜஸ்ட் 3 lakh. அவ்வளோதான். 1ஓட ப்ரப்போர்ஷன் 1,50,000 போது. ஓகே, எஸ். இப்போ அடுத்து பாருங்கள், சேல்ஸ் டு ஸ்டாக். அப்போ ஸ்டாக் கண்டுபிடிச்சிடலாமா? சேல்ஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது 3 lakhன்ட்டு 10 timesன்னு கொடுத்துட்டாங்க. பாருங்கள், சேல்ஸ் டு ஸ்டாக், சேல்ஸ் டிவைடட் பை ஸ்டாக் வந்து 10. சேல்ஸ் வந்து நமக்கு தெரியும் 15 lakhன்ட்டு. அப்போ டிவைடட் பை 10 போட்டோன்னா 1,50,000. அதுதான் ஸ்டாக். இப்போ டெட்டா வெலாசிட்டி 9 times சொல்லிட்டாங்க. டெட்டா வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? கிரெடிட் சேல் டிவைடட் பை டெட்டாஸ். ஓகே, இதில் வந்து 40% ஆஃப் சேல்ஸ் வந்து கேஷ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கிரெடிட் எவ்வளவு? 60%. அப்போ 15 lakhல 60% எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 lakh. அதுதான் கிரெடிட் சேல். புரியுதா? ஆக்சுவல் சேல்ஸ் 15 lakh. அதில் 40% வந்து கேஷ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் 60 வந்து கிரெடிட். அப்போ அந்த பேலன்ஸ் 60 வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 9 lakhன்னு வந்துருச்சு. அப்போ கிரெடிட் சேல் 9 lakhன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ டெட்டாஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? பாருங்கள், 9 lakh டிவைடட் பை 9 போட்டோன்னா 1 lakh தான் டெட்டாஸ். இப்போ பாருங்கள், நமக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கு தேவையானது மெஜாரிட்டி ஐட்டம் நம்ம இங்கேருந்தே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, என்னென்ன? கரண்ட் லயபிலிட்டி 1,50,000 இருக்குது, டோட்டல் டெட் வந்து 1,80,000 இருக்குது, ஃபிக்ஸட் அசெட் 1,80,000 இருக்குது, கரண்ட் அசெட் 3 lakh, ஸ்டாக் வந்து 1,50,000. ஓகே, டெட்டாஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh. ஓகே, இந்த கரண்ட் அசெட்டில் சேர்ந்தது தான் ஸ்டாக்கு, டெட்டாஸ் எல்லாம். அப்போ அதை பிரிச்சுட்டு அதை கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா இது 1,50,000, இது 1 lakh அப்படின்னும் போது 2,50,000. அதர் கரண்ட் அசெட்ஸ் 50,000 இல்லையா? எஸ். இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், கரண்ட் லயபிலிட்டி 1,50,000, இங்கே வந்து 1,50,000 போட்டாச்சு. ஸ்டாக்கு, டெட்டாஸ் 1 lakh, அப்புறம் வந்து டோட்டல் நமக்கு கரண்ட் அசெட் வந்து 3 lakh வந்துச்சு. அப்போ அதை கரண்ட் அசெட் இங்கே 50 தான். இல்லாட்டி அதை பேலன்சிங் ஃபிகராக கூட போட்டுக்கலாம். அண்ட் ஃபிக்ஸட் அசெட் நம்ம கண்டுபிடிச்சோம் 1,80,000. இப்போ நமக்கு டோட்டல் டெட்ஸ் தெரியும், லாங் டேர்ம் டெப்ட். அப்போ வந்து நமக்கு அதை வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வெறும் லாங் டேர்ம் என்ன? ஏன்னா லாங் டேர்ம் டெப்ட்டுன்ட்டு மொத்தமாக நம்ம வந்து கண்டுபிடிக்கல, டோட்டல் டெப்ட்டுன்னு தான் கண்டுபிடிக்கும். டோட்டல் டெட்டுன்றது என்னென்னா லாங் டேர்ம் டெட் ப்ளஸ் கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் லயபிலிட்டி எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு.
டோட்டல் டெட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் 1,18,000. அப்போ அதை மைனஸ் பண்ணோன்னா லாங் டேர்ம் டெட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் 30,000. ஓகேவா? எஸ், அந்த 30,000 இங்கே போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. நெட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் ப்ளஸ் கரண்ட் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ப்ளஸ் லாங் டேர்ம் டெட் ப்ளஸ் கரண்ட் லைபிலிட்டி. அசெட் சைடு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா லைபிலிட்டி சைடு இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா ஈக்குவலாக இருக்கும். நமக்கு இங்கே லாங் டேர்ம் டெட் தெரியும், ஓகே, அண்ட் கரண்ட் லைபிலிட்டியும் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 3 lakhன்ட்டு, ஃபிக்ஸட் அசெட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் 1,18,000. இப்போ இதை ஈக்குவலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 3 lakh வருது. ஸோ அதை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் கரண்ட் அசெட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேலன்சிங் ஃபிகராகவும் போட்டுக்கலாம். இல்லாட்டி 3 lakhலேருந்து இதை மைனஸ் பண்ணால் வர 50,000 தான் அதர் கரண்ட் அசெட். ஓகேவா? புரிஞ்சுதா இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடணுன்ட்டு? Yes, the following are the summarized balance sheet of Repco Industries Limited as on 31st December 2009 and 2010. Liabilities 2009-2010 கொடுத்துருக்காங்க. அசெட்டோ அது மாதிரி 2009-10 நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. பாருங்கள் லயபிலிட்டியில் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. கேபிட்டல் 7% redeemable preference share, equity shares, general reserve, profit and loss, debentures, current liabilityயில் creditor, provision for tax, proposed dividend, bank overdraft. இப்போ அசெட்டில் பாருங்கள் ஃபிக்ஸட் அசெட் லெஸ் டெப்ரிசியேஷனோட கொடுத்துருக்காங்க. கரண்ட் அசெட்டில் டெட்டாஸ், ஸ்டாக், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், கேஷ் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டலோட சேஞ்சஸ் வந்து கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட். ஓகே, அப்ளிகேஷன் அண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னும் போது என்னென்ன லயபிலிட்டி இருக்குது பாருங்கள். நமக்கு கிரெடிட்டார், டேக்ஸு, ப்ரப்போஸ் டிவிடெண்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட். எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இந்த ப்ராப்ளமில் இல்லை. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். அது மாதிரி அசெட்டும் என்னென்னது கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் தான் போடணும். ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸில் நமக்கு தேவையானது கரண்ட் அசெட்டும் கரண்ட் லயபிலிட்டியும் தான். இது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் காலம்லேயும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் காலம்லேயும் போடணும். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் காலமில் அண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் காலமில் போடணும். இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறது. எஸ், இப்போ பாருங்கள் டெட்டாஸ் 20 இருந்தது 24 ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 30 இருந்தது 35 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் 300 வந்து 500 ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஷ் பார்த்தீங்கன்னா 1200லேருந்து 3500 இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அசெட் எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. எஸ் போடலாமா? பாருங்கள் டெட்டாஸ் போட்டாச்சு இன்க்ரீஸ் காலமில். அதுக்கப்புறம் டெட்டாஸ் முடிஞ்சிருச்சா? இப்போ ஸ்டாக் 30, 35 அப்போ 5000 இன்க்ரீஸ். ஓகே, இப்போ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் 300, 500 200 இன்க்ரீஸ். அப்புறம் கேஷ் 1200, 3500 எவ்வளோ இன்க்ரீஸ் பாருங்கள் 2300. ஓகே, எஸ். இப்போ இதோட டோட்டல் பார்க்கலாமா? அசெட் கரண்ட் அசெட்டோட டோட்டல் 51,500 அண்ட் இங்கே 63,000. இப்போ லயபிலிட்டி அப்படின்னும் போது கரண்ட் லயபிலிட்டி கிரெடிட்டார் 12,000, 11,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம இன்க்ரீஸ் காலமில் போடணும் 1000. ஓகேவா? ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம டிக்ரீஸ் காலமில் போடணும் 1200 போட்டாச்சு. அப்புறம் ப்ரப்போஸ் டிவிடெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம டிக்ரீஸ் காலமில் 800 போட்டாச்சு. பேங்க் ஓவர் டிராஃப்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இன்க்ரீஸ் காலமில் போடணும் 5700 பேங்க் ஓவர் டிராஃப்ட். இப்போ லயபிலிட்டியோட டோட்டல் போட்டுக்கலாமா? பாருங்கள் லயபிலிட்டியோட டோட்டல் 32,500 அண்ட் 27,800. இப்போ நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும். ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது இந்த கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் தான். அப்போ 51,500 மைனஸ் 32,500. அதுக்கப்புறம் 63,000 மைனஸ் 27,800. ஓகே, இப்போ இது கரண்ட் அசெட்டையும் இந்த கரண்ட் லயபிலிட்டியும் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணோன்னா பாருங்கள் 19,000 வருது, 35,200 வருது ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் என்னவா இருக்குன்னா 1999ல் 19,000 இருந்திருக்கு, 2000ல் 35,200. அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, அப்போ இங்கே தான் நமக்கு குறையுது. ஓகே, முதல்ல டோட்டல் போட்டுக்கலாமா? இது பாருங்கள், இந்த இன்க்ரீஸையும் டிக்ரீஸையும் டோட்டல் போட்டுக்கலாம். இன்க்ரீஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸோட டோட்டலை போட்டுக்கலாம். எஸ் பாருங்கள் 18,200, இங்கேயும் 18,200. இங்கே பார்த்தீங்கன்னா 35,200 தான் ஜாஸ்தி, அதனால் அதை இங்கே போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேம் டிஃப்ரென்ஸ் இங்கேயும் நமக்கு வரும். ஓகே, செக் பண்ணலாமா? 18,200 இங்கே பார்த்தீங்கன்னா
1200 800 அப்போ எவ்வளோ வருது 2000 அப்போ 16200. இங்கேயும் பாருங்கள் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 16200 சரியாக வரும். இந்த இன்க்ரீஸ் பார்த்தனாலோ டிக்ரீஸ் பார்த்தனாலோ இங்கேயும் நமக்கு அதே தான் பேலன்ஸ் வரும் பாருங்கள். 16200 இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அதனால நம்ம வந்து இங்கே டிக்ரீஸ் காலமில் போடுறோம். ஏன்னா இன்க்ரீஸ் எல்லாமே 18200 இருக்குது, டிக்ரீஸில் வெறும் 2000 தான் இருக்குது. புரிஞ்சுதா? இதுதான் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஓகே, எஸ். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடணும். அதுக்கு வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னா, இப்போ கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லயபிலிட்டியை ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸில் போட்டுட்டோம் இல்லையா, அதை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கணும். இப்போ பாருங்கள், கேபிட்டலில் போடணும், ஈக்விட்டி ஷேர்ஸ் போடணும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் அசெட் இருக்குது, ஃபிக்ஸட் அசெட் வரும். கரண்ட் அசெட்ஸ் அவ்வளோதான், அசெட் பொறுத்த வரைக்கும் வேறு எதுவுமே இல்லை. சரியா? இப்போ வந்து போடலாமா நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000, க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1200. அதை போட்டிருக்கோம். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஒரு வேளை ரிசர்வில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சுன்னா அது இந்த அட்ஜஸ்டட் P&L போடுவோம். இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் இருக்குது இல்லையா, 11,000 15,000. ஓகே, அப்போ இந்த டெப்ரிசியேஷன் 4,000 இருக்குது, அதை இங்கே போட்டுடுறோம். இப்போ வந்து நம்ம பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகே, இந்த சைடு 4,000 + 1,200 5,200. அப்போ பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு அப்படின்னா 4,200. ஓகே, அதுதான் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். இந்த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஓகேவா? எஸ். இப்போ அது தவிர்த்து இந்த ரெண்டு அண்ட் இது இப்போ பாருங்கள், ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், அதுவும் இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் போடுவோம். பாருங்கள், இது இஷ்யூ ஆஃப் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். 2009 ஷேர்ஸே இல்லை, 2010 நமக்கு 10,000 ஷேர்ஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 10,000 வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஈக்விட்டி ஷேரில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதனால் நம்ம போட வேண்டியதில்லை. ஓகே, இப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றதுனால அது சோர்ஸஸில் வருது. அதர்வைஸ் நமக்கு வந்து ஒரு வேளை குறைஞ்சிருந்தது அப்படின்னா அது ரிடம்ஷன் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, இங்கே 10,000 இருந்து இங்கே இல்லைன்னா ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டில் போட வேண்டியது இருந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம இஷ்யூன்னு சொல்லி போட்டுட்டோம். இங்கே வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஸோ நம்ம அது போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், லயபிலிட்டியில் ரிசர்வு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம போட்டாச்சு. இது பாருங்கள், டிபெஞ்சர்ஸ் வந்து 6,000 இருந்தது, இப்போ 7,000 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 1,000 rupees இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம இங்கே காமிக்கணும். இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் பாருங்கள், 1,000 போட்டாச்சு. ஓகேவா? வேறு எதுவுமே இல்லை லயபிலிட்டி சைடு. ஆனால் இங்கே அசெட் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 41,000 இருந்தது, 40 ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அசெட் வந்து சேல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்டுன்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து அது சேல் ஆஃப் அசெட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000. இந்த டெப்ரிசியேஷனை ஆல்ரெடி நம்ம இதில் போட்டாச்சு, அட்ஜஸ்டட் P&L போட்டாச்சு. அதனால் நம்ம அந்த வேல்யூவை இங்கே கன்சிடர் பண்ணலை, இந்த கிராஸ் வேல்யூ ஆஃப் தி அசெட்டை தான் எடுத்துக்கிறோம். அதனால தான் இந்த 30, 25 நெட் வேல்யூவை எடுக்கலை. ஒரு வேளை நம்ம இந்த டெப்ரிசியேஷனை அட்ஜஸ்டட் P&L போடாமல் இருந்திருந்தோன்னா நம்ம வந்து இந்த நெட் வேல்யூவை கன்சிடர் பண்ணியிருக்கலாம். இது போட்டதுனால அதை விட்டுடுறோம். ஓகேவா? வெறும் இந்த சேல் ஆஃப் அசெட் சொல்லிட்டு இந்த 1,000 rupees மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பாருங்கள், சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் 1,000. ஓகேவா? இப்போ மொத்தம் பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்து எவ்வளவு டோட்டல் சோர்ஸஸ் 16,200. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னா அதுவும் 16,200 தான். ஏன்னா இங்கே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட் ஏதாவது இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண பிறகு வர பேலன்சிங் ஃபிகர் நமக்கு அந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அது தெரிஞ்சிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 16,200 அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டு எதுவுமே இல்லை. பிகாஸ் இங்கே லேபிலிட்டி சைடு எல்லாமே பார்த்துட்டோம், அசெட் சைடும் டெப்ரிசியேஷனை பார்த்துட்டோம். அதனால எல்லாமே சோர்ஸஸ் தான் வந்துருச்சு, தவிர அப்ளிகேஷன் எதுவுமே இல்லாததுனால இந்த 16,200 அப்படியே நமக்கு அந்த இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். புரிஞ்சுதா? இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது அப்ளிகேஷனை மைனஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரதும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், அதுவும் வந்து நமக்கு ஈக்குவலாக ஆகிடும். ஓகே, ஒரு வேளை அப்ளிகேஷன் ஜாஸ்தி இருந்ததுன்னா டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்கும். ஓகே, அப்ளிகேஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இங்கே வர பேலன்ஸ், அதாவது சோர்ஸஸ்லேருந்து அப்ளிகேஷனை மைனஸ் பண்ணால்
பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா, பாசிட்டிவாக வந்தால் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், நெகட்டிவாக வந்துச்சுன்னா டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அது வந்து அமௌண்ட் கரெக்டாக டேலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சரியாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ புரிஞ்சுது இல்லையா? எஸ். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.